எம்எம்எல் சார்லேருந்து பேசுகிறோம். நம்மளோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதராம்பட்டினத்தில் ஒர்க்கு இப்போ பண்ணி முடிச்சு அந்த ஒர்க்கை ஃபுல்லாக ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து படிக்கட்டு பால்கனி எல்லாம் போட்டிருக்கோம். படிக்கட்டு வெளியே வந்து கிளாஸ் போட்டிருக்கோம். உள்ளே உள்ள படிக்கட்டுக்கு எஸ்எஸ் போட்டிருக்கோம். மேலே வந்து 2 பால்கனி போட்டிருக்கோம். இதோட டீட்டெயில் ஃபுல்லாக நீங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே லிங்க் கொடுத்துருப்போம். அதை மறந்துடாமல் இது பண்ணுங்கள். அது இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் போகிறத நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் பெல்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து சிட்டோட்டு படிக்கட்டு, அதாவது ஃபுல்லாக வந்து கிளாஸ்லேயே போட்டிருக்கோம். மேலே பைப் வந்து 2 இன்ச்சு காடி பைப்பு 304 போட்டிருக்கோம். கீழே வந்து ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா அதாவது 9 இன்ச்சு வரும் உயரம். ஏன்னா படிக்கட்டுக்கு வந்து எப்பயுமே நம்மளுக்கு 9 இன்ச்சு தான் போட முடியும். நார்மலாக பால்கனி வந்து நம்ம 6 இன்ச்சு போடுவோம். கிளாஸுக்கு எப்பயுமே வந்து நம்மளுக்கு 9 இன்ச்சு தான் போடுற மாதிரி இருக்கும். கிளாஸ் வந்து எப்பயும் உள்ள மாதிரி 12 mm கிளியர் கிளாஸு, அதாவது டிசைன் கேட்கல, அவங்க ஃபுல்லாக கிளியராகவே போட சொல்லிட்டாங்க. அதே இதில் ஸ்டெப்பில் அப்படியே ஃபுல்லாக போட்டாச்சு. இதில் போஸ்ட் வந்து அதே மாதிரி இந்த கார்னரில் ஒரு போஸ்ட் அப்படியே கொடுக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா டிராயிங்கில் வந்து அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரியே போஸ்ட்டு அவங்க இன்ஜினியர் சொன்னாங்க, அதேமாதிரி போஸ்ட்டு கொடுத்தாச்சு. ஸ்பிகெட் நார்மலாக வந்து நம்ம பால்கனி பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு போடுவோம். ஆனால் இது அங்கே வந்து நம்ம 9 இன்ச்சு போட்டனால சேம் அதே மாதிரியே ஒரே உயரமாக கான்செப்ட் ஃபுல்லாக. இது வந்து எலிவேஷன் பால்கனி. இதோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 அடி வைக்க சொல்லிட்டாங்க. இந்த உயரம் நார்மலாக வந்து 34 இன்ச்சு வைப்போம். கீழேருந்து நம்மளுக்கு 34 இன்ச்சு வைப்போம். அவங்க வந்து இன்ஜினியர் வந்து 3 அடி வச்சுருங்கன்னாரு. அது இல்லாமல் கட்டையும் ஆல்ரெடி ஏறி தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் அவங்க ஃபுல்லாக சேஃப்டி இருக்கிறங்காண்டி ஃபுல்லாக வந்து இதை நம்ம 3 அடி போட்டாச்சு. அதே மாதிரி தான் ரெகுலர் வந்து 2 இன்ச்சு காடி பைப்பு 304 போட்டிருக்கோம். ஸ்பிகேடு 6 இன்ச்சு போட்டிருக்கோம். அவங்களுக்கு தான் டோட்டலாக அப்படியே போட்டாச்சு. இது அப்படியே டோட்டலாக வந்து ஒரு எள்ளு மாதிரி அப்படியே போட்டு திருப்பியிருக்கணும் ஃபுல்லாக. அதான் இதோட டோட்டல் அளவு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே கொடுத்தது மொத்தம் 42 அடி இதோட ரன்னிங். இதே அதே மாதிரி ஃப்ரெண்டு பால்கனி. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா இது சைஸ் கம்மியாக கேட்டிருந்தாங்க. ஏன்னா கட்டை ஆல்ரெடியே 1 அடி எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் இதோட உயரம் வந்து நம்மளுக்கு 20 இன்ச்சு சொல்லியிருந்தாங்க. அதான் அங்கிட்டு பார்த்தா நம்மளுக்கு 3 அடி கொடுத்துருந்தோம். இது ஆல்ரெடியே கட்டை வந்து கொடுத்துருக்கோம். கட்டை ஆல்ரெடி வந்து 1 அடி கொடுத்துருக்கனால இது வந்து நம்மளுக்கு ஹைட் வந்து 20 இன்ச்சு தான் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி 20 இன்ச்சு போட்டுட்டோம். அதே சேம் அதே மெட்டீரியல் தான். 2 இன்ச்சு காடி பைப்பு போட்டிருக்கோம். 6 இன்ச்சு ஸ்பிகர் போட்டிருக்கோம். அப்படியே டோட்டலாகவே கிளாஸோட நீளம் பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு 5 அடி வரும். இது டோட்டலாக வந்து 11 அடி நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா அது 3 கிளாஸாக போட்டால் 3 அடி நம்ம தான் வரும். அது அதனால் டோட்டலாக நீளமாக கொடுத்தாச்சு. 2வது உயரம் கம்மி தான். அதனால் 5 அடி கொடுக்குறனால ஒன்றும் வைப்ரேட் அந்த மாதிரி ஒன்றும் ஷேக்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு இருக்காது. ஏன்னா உயரம் ஹைட்டு கம்மினாலும் அந்தளவு வைப்ரேட் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே உள்ள படிக்கட்டு ஃபுல்லாக வந்து எல்லாமே ஸ்கொயர்லேயே கேட்டிருந்தாங்க. ஃபுல்லாகவே பைப்பு டாப்பு பைப்பு வந்து 2 இன்ச்சு போட்டிருக்கோம். லைனர் பார்த்திங்கன்னா 3/4 லைனர் ஸ்கொயர் போட்டாச்சு. போஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1.5 ஸ்கொயரு. மேலே பிஞ்சு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரவுண்டில் தான் வாசர் இருக்கும். ஆனால் அவங்க வந்து ஒரே மாதிரி ஸ்கொயராக தான் வேணும்னாங்க. அதனால் என்ன பண்ணுறோம், டாக்கை வந்து மேலே போட்டு ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. 2வது பார்த்திங்கன்னா இது அவுட்ரு ஃபிட்டிங்காக போட்டுருவோம் ஃபுல்லாகவே. என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து பேசு இடம் வந்து எங்களுக்கு தேவைப்படுது, ஜாம் அதிகமாக போக கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் படிக்கட்டோட அவுட்ரு ஃபிட்டிங் அந்தளவுக்கு பார்க்க கொஞ்சம் லுக்கு கம்மியாக தான் இருக்கும். நான் மேலே ஓட்டுறது நல்லா பார்க்க லுக்காக இருக்கும். ஏன்னா பால்கனி பார்த்தா உங்களுக்கு தெரியும், வீடியோவில் பார்த்தா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அவுட் ஃபிட்டிங் போட்டனால கொஞ்சம் பார்க்க வந்து கொஞ்சம் போஸ்ட் எல்லாம் ஒன்றரை போட்டு எல்லாமே டோட்டலாக வந்து கண்டினியூ பண்ணி வச்சு ஃபுல்லாக இருக்கும்.
பால்கனி ஃபுல்லாகவே. இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபிட்டிங் வந்து சைடில் போடாமல் மேலேயே நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. அதே தான் டாப் 2 இன்ச்சு 3/4 லைனரு ஸ்கொயரு 1.5 போஸ்ட்டு மேலே பிஞ்சு வந்து 3/4 ஸ்கொயரு. ரெண்டாவது காரணம் இது என்னென்னா, ரெண்டாவது வந்து சேஃப்டிக்காண்டி அவங்க 4 லைனர் கேட்டிருந்தாங்க ஃபுல்லாக. 1 2 3 4 லைனர் கொடுத்துருக்கோம். படிக்கட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைனர் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். 4 லைனர் கொஞ்சம் சேஃப்டிக்காண்டி 4 லைனர் கொடுத்துருக்கோம். டோட்டலாக ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணோம், கண்டினியூஸ் பண்ணிட்டோம். அதாவது படிக்கட்டு மட்டும் தான் அவுட்ரு ஃபிட்டிங்கு. இது பால்கனி வந்து நம்மளுக்கு இப்போ கட்டைக்கு மேலே ஓட்டிட்டு டோட்டலாக கண்டினியூஸ் ஃபுல்லாகவே. இது மாதிரி ஒர்க் இருந்துச்சுன்னா கீழே வந்து நாங்கள் நம்பர் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி சொல்கிறது தான். நீங்கள் ஃபோன் கால் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில் என்னன்னு சொல்லுவோம். மாடல்ஸு நாங்களும் அனுப்பிச்சிடுவோம். உங்களோட மாடல்ஸ் அனுப்பிச்சி விட்டாலும் நாங்கள் என்ன ரேட்டு என்னன்ட்டு நாங்கள் ஃபோன்லேயே டீட்டெயில் சொல்லுவோம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லை கிளிக் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள்.